வெல்கம் டு கிரேட் கிரிகாலன் மேஜிக் ஷோ. கார் வாங்கினாங்க, 15 லட்சத்துக்கு கார் வாங்கினவங்க டெய்லி எனக்கு ஃபோன் பண்ணுவாங்க. அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். இந்த கார் வாங்கினது ஸ்டேட்டஸ் வச்சிருந்தாங்க. கூட பிறந்த அக்காவுக்கு ஒரு வார்த்தை சொல்லலை. அழாம பேசுறா. ஹலோ, இப்ப அழுதாவே இல்ல. நான் ஏன் இல்ல சார், சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல சார். அது என்ன, அதுல என்ன பெருமை இருக்கு? நீ ஊர்த்தமா உன் நல்ல மனசுக்கு நீ தான் ஜெயிப்ப. வண்டிக்கு மாலை போட்டீங்களா? போட்டு சார். எலுமிச்சம்பழம் வச்சீங்களா? சாதாரண மேட்டர் தானே, ஏன் இதெல்லாம் பண்ணீங்க? ஐயோ, பேசாம தூங்கி இருக்கலாம். பாவம் ஏதாவது ஃபீல் பண்ணுவாங்க. அப்படி எதுக்குமா நான் ஃபீல் பண்ண போறேன்? நீ என்னோட பொண்ணு மாதிரி. என்னென்ன சொல்றோம் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. நான் தூக்கி வளர்த்தேன். நான் மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் உனக்கு 3 வயசு ஸ்டேட்டஸ் வச்ச நீ இட்ஸ் a coincidence, damn it. அந்த ஒரு வார்த்தை நீ அக்காவுக்கு சொல்லணுமா வேண்டாமா? சொல்லணும் தான்க்கா, நான் பிஸியில மறந்துட்டேன்க்கா. இல்லை, நீ என்ன விளக்கம் சொன்னாலும் அதை ஏற்றுக்கொள்ள என் மனம் மறுக்கின்றது. ஸ்டேட்டஸ் போட மறக்கல, ஆனா கூட பிறந்த அக்காட்ட சொல்ல மறந்துட்டேன். நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. உங்ககிட்ட சொல்லக்கூடாதுன்னு நினைக்கல. நக்கல்யா அவனுக்கு? அதான்க்கா, நான் நிஜமாவே குழந்தை பிஸியில, அவர் டியூட்டி பிஸியில நான் மறந்துட்டேன். தயவு செய்து. இவ்வளவு கோவக்காரன் நம்மளுக்கு தெரியாம போச்சே. என்னோட 2 பசங்க நல்லா வேலை பாக்குறாங்க. கண்டிப்பா நான் வாங்க. வாங்குவேன், ஆனா பொறாமப்பட மாட்டோம். பொறாமப்பட மாட்டோம். பேசிக்கிட்டே இருந்தா என்னடா அர்த்தம்? எது பெருசுன்னு அடிச்சு காட்டு. இந்த டைம் நான் பெருமையா காமிச்சேன்னா நாளைக்கு பசங்க வாங்குவாங்க. அந்த டைம் நான் முகத்தை எங்க போய் வச்சுக்கிறது? அதனால தான் நான் பெருமையா காமிச்சுக்கல. என்ன ஜோக் காட்டுறீங்களா? என்ன ரங்கா ஜோக் காட்டுறீங்களா எல்லாரும்? கூட பிறந்த அக்காட்ட சொன்னா மகிழ்ச்சியை, நம்ம உணர்வு, சந்தோஷத்துல பகிர்ந்துக்கிறது. அது நம்மளுக்கு ஒத்து வராதுங்க. மனசு கஷ்டப்படக்கூடாது அப்படிங்கிற ஒரு ரீசன்ல மட்டும்தான் சார் மேட்ரு அக்கா கிட்ட சொல்லல. அது என்ன பச்சிக்கிட்டு இருக்கா? எதுக்கு எடுத்தாலும் எனக்கு முடக்காம மட்டும் சொல்லாத அந்த வார்த்தையை மட்டும் இன்னொரு வாட்டி. ரியலி அதுதான்க்கா உண்மை. சரி சொல்லல, ஆனா நான் ஏன் 2 பிள்ளைங்களும் வாங்குவாங்க. உன்னை பஸ் உட்கார வச்சு ஏத்திட்டு போறேன். இப்ப மட்டும் என்ன போகாமையா இருக்க போறோம்? மாமா இருக்க மாதிரி ராஜ் இருக்கணும்ன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? மாமா ராஜ் விட நிறைய விஷயத்துல பெஸ்ட். நான் ஒர்க் வந்து 3 வருஷமா பண்ணிட்டு இருக்கேன். 4 மாசத்துல எதுக்கு இப்படி என்ன ஃபோர்ஸ் பண்ற? இப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. இவனை போட்டு தள்ளுறா, உள்ள போயிரு. கேஸ் நீ நடத்து. லாஸ்ட் சண்டே நீ சொன்ன, எப்படி வெண்லா இவர் கூட இவ்வளவு வருஷமா இருந்த இந்த வார்த்தை நீ லாஸ்ட் சண்டே தான் சொன்ன. கரெக்டா சார்? நான் வேணும்னு பண்ணல சார், சொல்லுங்கடா. இந்த 1 வீக் ஃபுல்லா நிச்சயமா சொல்றேன், லாஸ்ட் 3 டேஸா நாங்க பேசல. இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? நீ இதை பண்ணி தான் ஆகணும், இதை கிளீன் பண்ணி தான் ஆகணும், நீ பிள்ளைங்களை பார்த்து தான் ஆகணும் அப்படின்னு நான் அவரை ஃபோர்ஸ் பண்றேன். எப்படி சிக்கிரிக்கம் பாத்தியாப்பா? எல்லா வேலையும் எங்க மாமியார் பண்றாங்க. எனக்கு அவருக்கு வேலை வைக்கணும்னு அவசியமே இல்லை. எல்லா வேலையும் எங்க மாமியார் பண்ணிடுறாங்க. என்னடா சொல்ற? என்னால நம்ப முடியலையே. கணவன் மனைவிக்குள்ள ஒரு சண்டை இது உருவாக்குதுங்கிறாங்க, ஒரு பிரஷரை உருவாக்கி. கொஞ்சம் ஓவரா தான் போய்கிட்டு இருக்கோமோ? போவோம். எனக்கு லவ் மேரேஜ். இவங்க பண்ணவே கூடாது. எங்க அக்காவும் சரி எங்க மாமாவும் சரி சப்போர்ட்டிவ் கிடையாது. நான் நினைச்சா பண்ணலாம், ஆனா பண்ண மாட்டேன். நீங்க சப்போர்ட்டிவ் இல்ல பட் அது எவ்வளவு பெஸ்ட்ன்றத நான் ஷோ ஆஃப் பண்ணணும்ன்ற மாதிரி பாதி ஷோ ஆஃப் பண்றேன். பட் நீ அப்படி வரியா? அவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல் கிடையாது. நான் நல்லா இருக்கேன் பாத்தியான்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி தான் சார் அதிகமா தெரியுது. மாதிரி எல்லாம் கிடையாது, எல்லாமே ஒரிஜினல். இப்ப அந்த டாக் எங்களுக்குள்ள வருது. என்ன கைய பிடிச்சிருத்தியாரா? ஸ்டேட்டஸ் வேற போட்டு வரா சார். காலைல பெட் காஃபி போறது ஒரு ஸ்டேட்டஸ் போட்டுட்டு இந்த மாதிரி ஹஸ்பண்ட் கிடைக்கிறது கொடுத்து வைக்கணும். பில்டப் பண்றணும், பீலா வரணும், அது முக்கியம் இல்ல. நம்ம எது பண்ணாலும் இந்த உலக நம்மள உடனே உத்து பார்க்கணும். 50-50 ஷேரிங் இந்த மாதிரி தான் இருக்கணும் லைஃப் பார்ட்னர் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்டஸ் போடுவா சார். ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. அது பாக்கும்போது இவ சொன்ன வார்த்தையும் அந்த ஸ்டேட்டஸ் அப்படி நம்ம மனசுக்குள்ள வந்து போய் இன்னும் கொஞ்சம் டிப்ரெஸ் பண்ணுது சார். நான் பட்ட வேதனை இருக்கே, அந்த வேதனை. வீட்ல ஒரு ஃபங்க்ஷன் வந்தது சார். அவங்க ஒதுங்கி நின்னுட்டாங்க. ஹஸ்பண்ட் இல்லன்ட்டு ஒதுங்கியே நின்னுட்டாங்க. என்னடா சொல்ற? ஆமாண்ணே, குழந்தைக்கு தான் ஃபங்க்ஷன் வச்சோம், அவங்க பொண்ணுக்கு தான். அவளுக்கு எல்லாமே நான் பண்ணேன் தான். வெரி குட். ஆனா எனக்கு புரியல. முன்ன நின்று எங்க ஆளுங்க, எங்க அக்கா, எங்க அம்மான்னு நிக்கிறதுன்னு ஒண்ணு இருக்குல்ல. அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப சாரி சார். யாராச்சும் ஏதோ சொல்லுவாங்கன்ட்டு தான் வரல, அது எனக்கு புரியாம இல்ல. ஆனா அவங்க வரலன்னும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்ததுங்க சார். நல்ல மனசுமா, அப்படித்தான் இருக்கணும். ஃபேமிலின்றது அவங்க மட்டும் இல்லை இல்லைங்களா? அவங்க சார்ந்த அவங்க ஹஸ்பண்டோ, மாமனார் மாமி மொத்த பேருக்கு. அது எஸ் என் பொண்ணு தானே. உங்க பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு நீங்க நிக்காம யார் நிக்கிறது? எவன் சொன்ன? மாமா கோவம் வந்துருச்சு. இனி அவர் மேல ஒரு அடி பட்டாலும் எரிமலை வெடிக்குண்டா. ஸ்டேஜ்ல போயிட்டு ஒரு கஷ்டமா, அம்மா நீ கொஞ்சம் தள்ளி நில்லுமா, அந்த ஒரு வார்த்தை சொன்னா போதும் இல்லைங்களா? எவ்வளவு கேவலமான பிறவிங்க இல்ல நம்ம. முடியலன்றது என்னால அந்த டைம்ல வந்தது. என்ன மீறி அழுதுருவணும்னு பயந்துட்டு இருந்தேன் நானு. பாப்பா இல்லை, கொஞ்ச நாள் ஒரு 8 வருஷம் பொறுத்த எனக்கு பையன் பிறந்தான். என் அம்மான்னு கூப்பிட்டது ஃபர்ஸ்ட் அவங்க பொண்ணு தான். பாத்தியாயிட்டு என்னப்பா பண்ண சொல்ற?
நீ ஏன் ஒதுங்கிக்கிறது இல்லையா அது மாதிரி சொன்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? கண்டிப்பா அவங்க கிட்ட சண்டை போடுவோம் சார். கிடைக்கிற கேப்ல எல்லாம் ஆப்பு வைக்கிறியே சிவாஜி. எனக்கு ஒரு பயம் சார். போகட்டுங்கிறேன். எல்லார் வீட்டு ஃபங்க்ஷன்ல இப்படி ஒரு சண்டை வரட்டுங்கிறேன் நான். வரட்டும். சண்டை கொஞ்ச நாளைக்கு அப்புறம் எப்படி மாறும் தெரியுமா? அப்படி கேட்டவனுக்கு தான் மத்தவன் வந்து சண்டை போட்டுருவான். உண்மை பாயிண்ட். நீங்க அங்க வாங்க, உங்களை ஒருத்தர் சொல்லட்டும், அங்க உங்க வீட்டு பிள்ளைங்க தங்கச்சி வந்து அவ கூட கம்பேர் பண்ணி என்ன மட்டன் தட்டுற சார் கல்யாணத்துக்கு அப்புறம் அதிகமா. ஏன் இவ்வளவு கேவலமா இருக்கேன்னு சொல்ல வர்ற? ஒத்துக்கிறேன். நான் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியா அவளுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்றாங்க. பட் என்னோட ஹஸ்பண்ட் வந்து கிராமத்துல வளர்ந்ததால அவங்க அம்மா வந்து ஒரு வேலை கூட அவர் செய்ய விட மாட்டாங்க. புத்தி பொத்தி வளர்த்த புள்ள மேகலை, அதனால அதுக்கு வெக்க வெட்டு போகல. 6 வருஷம் என் கல்யாணம் 6 வருஷம் கழிச்சு தான் அவளுக்கு கல்யாணம் ஆச்சு. 6 வருஷமா அதே மாமாவை தான் பார்த்தா. 6 வருஷமா தெரியாத டிஃபரன்ஸ் உனக்கு இந்த கொஞ்ச நாள் ஒரு 3-4 மாசத்துல தெரியுதா அப்படின்ற மாதிரி கொஞ்சம் மட்டன் தட்டி பேசுறேன் சார். இதெல்லாம் கண்டுக்கிறப்படாது. ஏன்னா இது வாலிப வயசு. அப்படி இருக்காங்கன்னா ஒரே பையன்றதுனால செல்லம் கொடுத்து வளர்த்திருக்காங்க. ஸ்டைல்ல வளர்ந்திருக்காரு. பட் இவ சொல்லி கொடுக்கலாம்ல. அதெல்லாம் சொல்லக்கூடாது, அதெல்லாம் சொல்லக்கூடாது. ஏன் சொல்றடி? அதெல்லாம் நீ சொல்லக்கூடாது. குழந்தைங்களை பாத்துக்கிறதுல 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. ஒரு ஃபுட் சேர்த்துல 2 பேருக்கும் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கு. இவ சொல்லி கொடுக்கலாம். அவன் கஷ்டம் அவனுக்கு தெரியும். இவளும் அவருக்கு ஏத்த மாதிரி அவர் அதே கம்ஃபர்ட் ஜோன்ல வச்சிருக்கிறது இவளுக்கு தான் சஃபர் ஆகுது. நான் பாக்குறேன். சூதுவா தெரியாம வளர்த்தேன். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அந்த பெல்லுங்கிற பட்டன் இருக்கும், உங்க பொண்ணான கையால அந்த பெல்லை மட்டும் கொஞ்சம் அமுக்கிடுங்க. உங்களால முடிஞ்ச ஒரு 100 சப்ஸ்கிரைப் வந்தா அவங்க குடும்பம் செழிக்கும், அவங்கள சுத்தி உள்ள எல்லாரும் செழிப்பாங்க. கண்டிப்பா ஆதரவு கொடுங்க நண்பர்களே. வீடியோவை தள்ளாம பாருங்க. என்னுடைய ஆதரவு கண்டிப்பா உண்டு.